இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் போன மாரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துங்க விவசாயம் பண்ணிட்டு, அந்த தர்பூசணியெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏதோ யோசனையிலேயே போயிட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோ எதுலேயுமே கவனம் இல்லைங்க. நம்ம குயினை நினைக்கிறான், இவன் என்ன நினச்சிட்டுருக்குறா, என்னமோ நினச்சிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூங்காமையே யோசிச்சுட்ருக்குறாங்க. சரி நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு காலையில் நேரமாகவே சாப்பாடெல்லாம் ஆக்கி நம்ம டீமன் குயினுக்கு கொடுக்குறாங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிறேன்ட்டு. நீ என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு, சுற்றி வளைச்செல்லாம் சொல்லாத அப்படின்னு டீமன் குயின் புரிஞ்சுட்டு கேட்குறாங்க. அது வந்து என்னென்னா, நம்ம 2 பேரும் இப்போ ஒரு வருஷமாக ஒன்றா இருக்கோம்ல, என்னை பற்றியும் உன்னை பற்றியும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் வந்து ஆபத்து இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து வெளியே போய் திரும்ப இந்த வேர்ல்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நான் வெளியே போய் கண்ட்ரோல் பண்ணணுன்னு கேட்குறாங்க நம்ம டீமன் குயின். அது வந்து என்னென்னா, நான் இந்த உலகத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து என்கிட்ட சொல்லிச்சு, நீ போய் டீமன் குயினை சண்டை போட்டு அவங்கள கொன்னாகணும்னு. ஆனால் நான் கேட்காம இந்த வில்லேஜ்லேயே இருந்துட்டேன். ஆனால் பார்த்துட்டீங்கன்னா, நீயே வந்து என்னை தேடி வந்துட்ட, அதுக்கெல்லாம் காரணம் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நீயும் நானும் சண்டை போடுறது தான் அந்த சிஸ்டம் விரும்பிச்சு. ஆனால் இப்போ வேறு ஏதோ சூஸ் பண்ணிக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று டார்க் கில்டுன்னு ஒன்று வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கிளையும் நம்ம அந்த சின்ன பொண்ணு, அதாவது அந்த ஏனாங்கிற பொண்ணையுமே அட்டாக் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த டார்க் கில்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வெளியே போய் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, நம்ம இங்கேயே பீஸ்ஃபுல்லாக இருக்கோம்ல, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இரு நான் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்ட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ அந்த சிஸ்டம் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோலி சார்ட் எடுத்துகிட்டு உன்னை ஃபைட் பண்ணி தோற்கடிக்கணும், இல்லைன்னு நீ என்னை தோற்கடிக்கணும். அதுலேருந்து ஒரு பீஸ் கிடைக்கும். அது மூலயமா வேர்ல்டு வந்து சமமாக இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ஒரு இடத்துல இருக்கோம். அது வந்து அந்த சிஸ்டமுக்கு பிடிக்காது. அந்த வேர்ல்டு பீஸை வந்து கொலாப் பண்ணிடுது. அதனால வேறு ஏதோ பிரச்சனை க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. நீ வந்து இங்கேருந்து போனால் நான் வந்து செத்துருவேன், அது எனக்கே தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு மேலே சுயநலமாக இருக்கக்கூடாது. என்னால் தான் எந்த மக்களையும் காப்பாற்ற முடியல, பொறுப்புகளையும் எடுக்க முடியல. நீயாவது போய் இந்த வேர்ல்டை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. நம்ம குயினு அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டதே, நான் இல்லாமல் நீ செத்துருவியாங்கிறது மட்டும்தான். அவர் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ வந்து இங்கேருந்து கண்டிப்பாக போயே ஆகணும். நீ போய் வந்து எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி ஆகணும், எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இங்கே டீமன்ஸ் அட்டாக் பண்ணாலும் வீடு அழிச்சாலும் நான் பக்கத்து சிட்டிக்காவது போய் ஏதோ வேலை செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குயின் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அது ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, அப்போ நீ வெளியே போக முடிவு பண்ணிட்டியா, நீ போய் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்போ வெளியே போகிறேன்னு சொன்னேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையை வந்து ஈஸியாகவே முடிக்கலாம் 2 வழியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன 2 ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோ. முதல் ஆப்ஷன் என்னென்னா, நான் இங்கேருந்து வெளியே போய் ஒரு பயங்கரமான மேஜிக்கை போட்டு இந்த உலகத்தையே அழிக்க போகிறேன். இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு யாராவது இருந்தால் தானே பிரச்சனை உருவாகிறதுக்கு, அதனால் நான் எல்லாத்தையுமே அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ தெய்வமே, நீ வெளியவே போக வேண்டாம், கொஞ்சம் இங்கேயே இருங்க சாமி அப்படின்றாங்க நம்ம ஹீரோ. 2வது ஆப்ஷன் என்னென்னா, என்ன மாதிரியே அறிவுள்ள ஒரு ஆள், என்ன மாதிரியே அழகான ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த வேர்ல்டு வந்து ரூல் பண்ணணும், அதுக்கு வந்து நான் ஷேடோவாக இருந்து கமாண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆள் நீ சூஸ் பண்ணிட்டியா, யார் அது அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யார், ஏதோ நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நானாக நம்ம ஹீரோ சாக்கிறேன். அடுத்த சீனில் நம்மால் சோடை வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறேன். நான் எதுக்காக இப்போ சோடை வச்சு நின்றுட்டுருக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
ப்ராக்டிஸ் பண்ணுறியான்னு அங்கேருந்து ஒரு சவுண்ட் வருது. பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்மால் மேலே எங்கேயும் ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆஹா! அருமையான பொழுது இது. இன்னைக்கு நாளே அருமையாக தொடங்கி இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்மால் யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவன் என்னை விட வீக்காக இருந்தாலும் அவன் செய்கிற எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் இல்லாமல் அவன் செத்துருவேன்னு தான் நான் சொன்னான். அப்போ எனக்கு அவன் வந்து என் மேலே லவ்வில் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம குதர்க்கமாக புரிஞ்சுது. நம்ம 2 பேரும் ஏன் சண்டை போட்டு இந்த உலகத்தை அழிச்சிட்டு இருக்கிறோம், அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இடையில இந்த டார்க் கில்டு வருதுல்ல, அதையும் முடிச்சு கட்டிடலாம். அது வந்து அந்த ட்ராகன் பார்த்துக்கும். அதுவே முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நானும் அவனும் மட்டும்தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நானும் விட்டு கொடுக்கக்கூடாது. நானும் ஹெவியாக டஃப் கொடுப்போம்ல. நான் லவ்வுக்கெல்லாம் மசீரால் இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறேன். நம்ம ஹீரோ ஒரு 1000 தடவை மட்டும் மேலே கீழே ஆட்டினா மட்டும் சோடை ஈஸியாக யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம குயின் கிட்ட போகுது, இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங்கே வந்ததில்லை. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து இவன் பேச்சு கேட்குற அளவுக்கு வந்துட்டேன். உண்மையாலே எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் அவனுக்கும் ஒரு வேளை பேபி பிறந்தா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ, அந்த காட் பீயிங்கே க்ரியேட் பண்ண மாதிரி இல்லை இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நானும் டஃப் கொடுப்பேன், நான் ஈஸியாகவே லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளால் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளால் ஓரக்கண்ணில் ஃபஸ்ட்டு இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு நம்ம ஸ்குவாடு வந்து ஒரு குட்டி பையனாக மாறிடுதுங்க. ஐயோ இங்கே வாரு, ஒரு ஸ்குவாடு வந்து போயிட்டு ஒரு குட்டி பையன் வந்துட்டான் அப்படின்னு கத்துறாங்க. யாரை பார்த்துடா குட்டி பையங்கிறேன், நான் தான்டா ஓலி ஸ்குவாடு ஆல்ஃபாங்கிறாங்க. அங்கே என்ட்ரா நடக்குது அப்படின்னு நம்ம குயின் சத்தம் போடுறாங்க. அப்புறம் இவ்வளோத்தானா நான் தேடிட்டு இருந்தேன், இதோ வரண்டி அப்படின்ட்டு நம்மால் புயல் வேகத்தில் ஜம்ப் அடிச்சு இதோட உன் கதையை நானே முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்மால் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்தால் ஒரே கிக்கு தாங்க. நம்மால் வானத்துக்கே பறந்து போயிட்டு பூமியில் இறங்கிட்டாங்க. தம்பி வாடா கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சிட்டாங்க. ஸ்வாட் உங்களுக்குன்னு ஒரு ஹியூமன் பாடியெல்லாம் இருக்குமா, எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்களை மாதிரி ஹியூமன்ஸுக்கு என்ன தான் தெரியுது, உங்களை மாதிரி ஸ்பெஷல் ஸ்வாட்ஸ்க்கு எல்லாமே ஹியூமன் பாடி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ ஒரு வேலைக்கு ரூப்பு கட்ட வேண்டாம் நீயே அப்படின்னு நம்ம ஸ்வாடு ஸ்பிரிட் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. நீ வந்து என்னை வந்து விறகு கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கிற, என்னை அப்படியே வெளியில் குளிர்லேயே தவிக்க விட்டியடா, எனக்குன்னு ஒரு அந்த உர கூட போடணுன்னு தோணல பார்த்தியா அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. தம்பி கோவப்படாதப்பா, பேசிக்கலாம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் சாந்தமாக இருப்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயமா பண்ண பார்த்தியா, நீ கொல்ல வேண்டிய டீமன் குயினியே உன் ஃப்ரெண்டாக மாற்றிட்டு பக்கத்தால் வச்சுட்டு இருக்கிற பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் என்னையும் விறகு வெட்ட யூஸ் பண்ணிட்டுருக்கிறடா. கொஞ்சம் கூட என்னை க்ளீன் பண்ணுறது இல்லைடா, எவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு. ஆனால் உன்னை ஒரு அடியாவது அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க. தம்பி நீங்கள் வந்து என்னை கொல்லணுன்னு ஏதோ சொன்னேன்ப்பா அப்படின்னு கேட்குறேன் குயினு. ஐயோ மிஸ், உங்களை போய் நான் கொல்லணுன்னு சொல்லுவேண்ணா, நான் வந்து அந்த சிஸ்டம் கொடுத்த டாஸ்க்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து காடஸ் மேம், கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர், உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேண்ணா அப்படின்னு நம்ம ஸ்வாட் சொல்லுதுங்க. சரி அது போகட்டும், இப்போ வந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னா லீப்பிங்க்கு வந்து இந்த வேர்ல்டை வந்து ரூல் பண்ணுறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ரூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு நம்ம ஸ்வாட் சாக்காதுங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டேனே. அது வந்து என்னன்னா, நான் இனிமேல் ஹீரோவாக இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் மக்களை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், வெளியே போய் இந்த பேட் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே நான் கொல்ல போகிறேன், அவங்களெல்லாம் தடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீயா வெளியே போய் அவங்கள எல்லாத்தையும் தடுக்க போகிற அப்படின்னு நம்ம ஸ்வாடு கேட்குதுங்க.
ஆமா. நான் மட்டும் இல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. உங்கள மாரி பவர்ஃபுல்லானுங்க ஆளுங்க எல்லாமே என் பக்கத்தால இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய பலமே வந்த மாரி இருக்கும். அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து எதுக்கும் லாயக்கு இல்ல அப்படின்னு சொல்ல வரும்போது, நம்மாள் ஜிப் போட்டுர்றாங்க. "தம்பி கொஞ்சம் வாப்பா ஓரமா கொஞ்சம் பேசிட்டு வரலாம்" அப்படின்ட்டு நம்ம குயின கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஒரு அடி தான். அப்புறம் நம்ம அடி வாங்கிட்டு வந்து இருந்துட்டு, "பிரதர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. நான் உங்களுக்காக என்ன வேணா செய்வேன். சொன்னா மட்டும் போதும். உங்க தம்பியா இருந்து நான் இத செஞ்சு முடிப்பேன்" அப்படின்ட்டு நம்ம சொல்லுதுங்க. சரி அவன் தான் ஓகே சொல்லிட்டான்ல. இப்ப நீ என்ன பண்றீன்னா, இங்கேருந்து வெளிய போயி ஒரு அரேனால போய் சண்ட போடுற. சண்ட போட்டு ஜெயிக்கிறியோ, தோக்குறியோ அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ கத்துக்கிற. அது மூலியமா தான் உன்னோட பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உன்னோட லெவலும் ஆகும். அப்பதான் நீ ஸ்ட்ராங் ஆக முடியும்னு குயின் சொல்றாங்க. அப்புறம் அதோட இந்த சாப்டர் முடிஞ்சுங்க. அப்புறம் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே பாய் கைஸ்.